தரம் 10 மாணவர்களை மீண்டும் ஒரு தடவை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் தரம் 10 இரண்டாம் தவணையின் 8வது அலகு, அதாவது 8வது தேர்ச்சி, அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்ற தேர்ச்சியை பற்றி இன்று நாங்கள் பார்ப்போம். அங்கிகள் என்று கூறுகின்ற போது உயிரினங்கள் அல்லது உயிரிகள் என்ற வேறு சொற்களை கொண்டும் நாங்கள் அதை அழைப்பது வழமை. அந்த வகையிலே ஒரு சூழலில் உள்ள பொருட்களை நாங்கள் பாகுபடுத்துகின்ற போது உயிருள்ளவை உயிரற்றவை என்பதுதான் எங்களுடைய முதலாவது பாகுபாடாக அமைவதை அவதானிக்க முடியும். இங்கே உயிருள்ளவற்றை எவ்வாறு இனம் காணலாம் என்று நாங்கள் பார்க்கிற போது உயிர்களுக்கென்று சில சிறப்பியல்புகள் காணப்படுகின்றன. அத்தகைய சிறப்பியல்புகளை நாம் புற அவதானங்கள் மூலம் அவதானித்தே அவை அங்கிகளுக்குரிய இயல்புகள் என்பதை தீர்மானித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே பொதுவாக இந்த அங்கிகளினுடைய சிறப்பியல்புகளிலே முக்கியமானவை இங்கே நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். போசனை, சுவாசம், வளர்ச்சியும் விருத்தியும், கழிவகற்றல், அசைவு, இனப்பெருக்கம், உருத்துணர்ச்சியும் இயைபாக்கமும், கல ஒழுங்கமைப்பு, இவை பொதுவாக அங்கிகளிடம் காணப்படக்கூடிய புற அவதானிப்புகள் மூலம் காணப்படக்கூடிய பொது இயல்புகளாகும். அந்த வகையிலே நாங்கள் இந்த அங்கிகளில் உள்ள பிரதான பிரிவாகிய தாவரங்கள் சரி, விலங்குகள் சரி, அவற்றிலே இத்தகைய பொது இயல்புகளை அவதானிப்பு மூலம் இனங்கண்டு கொள்கிறோம். ஆனால் இந்த வகையிலே இந்த அங்கிகளினுடைய பொது இயல்புகளை புற அவதானிப்புகள் மூலம் இனம் காண முடியாத சில சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிக்கலாம். உதாரணமாக பாருங்கள், கோழி முட்டை உயிருடையதா உயிரற்றதா? வைரசு, உயிர்ச்சுவடு, அதே போல மிகை குளிரூட்டியில் பேணப்படக்கூடிய உயிரங்கிகளின் இழையங்கள் அல்லது உறுப்புகள், இவை உயிருள்ளவையா என்பதை நாம் அவதானித்து பார்ப்போமானால், கோழி முட்டையை எடுத்துக்கொண்டால் இந்த கோழி முட்டை என்பது கருக்கட்டலின் மூலம் உருவாக்கப்பட்ட சிற்றரும்பர் என்ற ஒரு நிலை. இதனை நாங்கள் அந்த கோழியை அடைகாத்து, அது செயற்கையாகவா இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், அதிலிருந்து கோழி குஞ்சு வெளிவருகிறது. எனவே கோழி முட்டை உயிருள்ளது. ஆனால் இதில் ஒரு சிறு விதிவிலக்குகள் இருக்கிறது. பண்ணை கோழி முட்டையிலே தனியாக பேட்டுக்கோழிகளிலிருந்து நாங்கள் முட்டை மேசை இடுவதன் மூலம் பெறப்படுகின்ற அந்த முட்டை உண்மையில உயிரற்றது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இயற்கையான நிலையில பார்க்கிற போது சாதாரண உயிர்கோழி முட்டை பற்றி கதைக்கிறோம். அதே போல வைரஸ், உண்மையில வைரஸை பொறுத்தவரையிலே இன்றைக்கு கொரோனா எல்லா உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் உண்மையில உயிர் உள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள ஒரு அங்கி என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. வெறுமனே ஒரு DNA அல்ல RNA, அதை சுற்றி ஒரு புரத உரை. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிருள்ளவற்றுக்கான இயல்பு என்னவென்றால் அந்த இனப்பெருக்கம் கூட இன்னொரு அங்கியிலே தான் நிகழ்கிறது. ஆகவே அதை நாங்கள் உயிருள்ளக்குள்ள அதனுடைய உயிருள்ள அங்கிகளை மிகச்சிறிய அங்கு என்ற வரையறைக்குள்ளையும் கொண்டு வருகிறோம். அடுத்ததை பாருங்கள், உயிர்ச்சுவடு, ஃபாசில்ஸ், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த விலங்குகளினுடைய என்புக்கூடாக இருக்கலாம், அல்லது பனிப்பாறைகளில் சிக்கிய உடலங்களாக இருக்கலாம், இன்னும் அதாவது தாவரங்களுடைய பிசின் போன்றவற்றிலே அடங்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளே அகப்பட்டுக் கொள்ளக்கூடிய சிறிய பூச்சிகளாக இருக்கலாம். எல்லாமே உயிர்ச்சுவடுகள் தான். இத்தகைய உயிர்ச்சுவடுகளுக்கு உயிர் உண்டோ என்றால் சாதாரணமாக கேட்டால் நாங்கள் இல்லை என்றுதான் கூறுவோம். ஆனால் அந்த உயிர்ச்சுவட்டிலே இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த DNA ஒரு உயிரங்கியிலே ஏதாவது குறிப்பிட்ட ஒரு முறையிலே செலுத்துவதன் மூலம் அந்த அங்கிகளுக்குரிய இயல்புடைய ஒரு அங்கியை உருவாக்க முடியும் என்கிறது விஞ்ஞானம். எனவே அதுவும் உயிருள்ளது என்ற வகைக்குள்ளே தான் அடங்குகிறது. அதே போல மிகை குளிரூட்டியிலே பேணப்படக்கூடிய அங்கங்கள், இழையங்கள் பாருங்கள், சில சந்தர்ப்பங்களிலே ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கின்ற போதும் இப்படியான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. ஒரு இழையத்தை மிக குளிரூட்டியிலே பாதுகாத்து வைத்து இன்னொருவருக்கு பொறுத்துக்கிறார்கள், பின்னர் அந்த இழையம் அங்கே செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இவையெல்லாம் உயிர் உள்ளவை என்ற வகைக்குள்ள வரப்போகிறது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இதை பார்த்து புற அவதானிப்பு மூலமே கூற முடியாது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்போ நாங்கள் பார்த்த விடயம் உயிரங்கிகளினுடைய சிறப்பியல்புகள், 8 சிறப்பியல்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே முதலாவது சிறப்பியல்புக்கு இப்போது வருவோம். கல ஒழுங்கமைப்பு என்ற விடயத்துக்கு வருவோம். செல்லுலர் ஆர்கனைசேஷன்.
என்று நாங்கள் பார்க்கிற போது இங்கே இந்த உயிர் அங்கங்கள்ல நாங்கள் பாகுபடுத்துகிற போது 3ஆக பிரிக்கிறோம்: தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள். இந்த தாவரங்களும் விலங்குகளும் பேரங்கிகள் என்ற வகைக்குள் வருகிறது, வெற்றுக்கண்ணால் அவதானிக்கக்கூடிய அங்கிகள். ஆனால் நுண்ணங்கிகள் வெற்றுக்கண்ணுக்கு தென்படாதவை. இரண்டையும் நாங்கள் பார்ப்போம். அந்த தனிக்கல் அங்கிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றுக்கண்ணுக்கு தென்படாதவை இவை உண்மையிலே எங்களுக்கு நுணுக்கு காட்டிகள், ஒளி நுணுக்கு காட்டியாக இருக்கலாம் அல்லது இலத்திர நுணுக்காட்டி மூலம் தான் அவற்றை அவதானிக்க முடியும். அத்தகைய அந்த தனிக்கல் அங்கி எவ்வாறு ஆக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிற போது ரசாயன பதார்த்தங்கள் சேர்ந்து அங்கே உள்ள கலப்புன்னங்களை ஆக்குகின்றன. அந்த கலப்புன்னங்கள் சேர்ந்து அந்த தனிக்கலத்தை ஆக்குறது. அந்த தனிக்கலம் ஒரு அங்கியாக தொழிற்படுகிறது. அங்கிக்குரிய பொது இயல்புகளை எல்லாம் அவை காண்பிக்கின்றன. அதே போல பல்கல அங்கிகளை நாங்கள் அவதானிக்கிற போது அவற்றினுடைய அடிப்படை ஆக்கக்கூறு கலம். அந்த கலங்கள் பல சேர்ந்து இழையங்களை ஆக்குகிறது. இழையங்கள் பல சேர்ந்து அங்கங்களை அல்லது உறுப்புகளை ஆக்குகிறது. அங்கங்கள் உறுப்புகள் சேர்ந்து அங்கத்தொகுதிகளை ஆக்க, அங்கத்தொகுதிகள் சேர்ந்து அந்த அங்கியை ஆக்குகிறது. இதுதான் அந்த ஒழுங்கமைப்பு. தனிக்கல அங்கினதும் பல்கல அங்கினதும் ஒழுங்கமைப்பு, கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு மேலே கூறியவாறு காணப்படும். அதே நேரத்திலே பல்கல அங்கி ஒன்று எவ்வாறு உருவாகிறது என்றால் அது கூட ஒரு தனிக்கலத்தில் இருந்தான் ஆரம்பிக்கிறது. நாங்கள் இந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்தை அவதானிக்கிற போது ஒரு ஆண் புணரியாகிய விந்தும் பெண் புணரியாகிய சூலும் இணைந்து கருக்கட்டப்படுகிறது. கருக்கட்டப்பட்டு நுகம் உருவாகிறது. நுகம் அங்கே கலப்பிரிவு மூலம் கலங்கள் பல்கி பெருகுகின்றன. அது முளையமாகி முளையம் விருத்தி அடைந்து நிறைவுடலியாகிறது. அது பல்கல அங்கியாக வளர்ச்சி அடையும். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறபோது பல்கல அங்கிகளும் ஒரு கலத்தில் இருந்தே விருத்தி அடைவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த கல ஒழுங்கமைப்பு பற்றி உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், இங்கே நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை தனிக்கல அங்கிகள் நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கப்படக்கூடியவை என்பது பார்க்கிறோம். ஆனால் இதிலே பாருங்கள், இங்கே சில தனிக்கல அங்கிகளினுடைய படங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே முதலாவதாக இருக்கிறது கிளாம்டோமோனஸ். இது இரண்டாவதாக யூக்ளினா. மூன்றாவதாக நீங்க பார்ப்பது அமீபா. நான்காவதாக பார்ப்பது பரமேசியம். இவையெல்லாம் தனிக்கல அங்கிகள். இவற்றை நாங்கள் எங்கே பெறலாம்? ஒரு குளத்து நீரை எடுப்பதன் மூலம் இந்த கிளாம்டோமோனஸ், அமீபா, யூக்ளினா போன்றவற்றை அவதானிக்கலாம். பரமேசியம் போன்றவற்றை நாங்கள் எடுக்கணும்னால் வைக்கோல் ஊற வைத்த நீரை எடுத்து அவதானிக்கிற போது இந்த பரமேசியத்தை அவதானிக்க முடியும். இதையெல்லாம் சாதாரணமாக நாங்கள் விஞ்ஞான ஆய்வுடத்திலே பயன்படுத்துகின்ற ஒளி நுணுக்கு காட்டியின் மூலம் அவதானிக்க முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகச்சிறிய அங்கி என்று கருதப்படுகிற வைரஸ் இந்த ஒளி நுணுக்கு காட்டிக்கு தென்படக்கூடியது அல்ல. அது இலத்திர நுணுக்கு காட்டி மூலமே அவதானிக்கப்படக்கூடியது. இங்கே பாருங்கள், இந்த பல்கல அங்கிகளிலே தாவரங்களை எடுத்து நாங்கள் பார்க்கிற போது அங்கே ஏராளமான கலங்கள், பல வகையான கலங்களை அவதானிக்கலாம். இங்கே சில கலங்களுடைய பெயர்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். வேர்மயிர்கலம், உரியக்கலம், கால்கலம், மேற்றோல்கலம், வேலிக்காட்கலம், கடற்பஞ்சிக்கலம், காவற்கலம், இன்னும் பல இருக்கிறது. இவ்வாறு மேற்பட்டைக்கலம், மைய விளையக்கலம் என்று நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். அதே போலத்தான் விலங்குகளை பொறுத்தவரையில் ஏராளமான பல்வகை கலங்களால் ஆக்கப்பட்டது. அதிலே நரம்புக்கலம், தசைக்கலம், செங்கலம், வெண்கலம், என்புக்கலம், கசிலேக்கலம், இவ்வாறு இந்த கலங்களை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே இந்த பல்கல அங்கிகள் பல வகையான கலங்களால் ஆக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த படங்களிலே அவதானிக்கக்கூடிய விடயங்கள், இந்த கல ஒழுங்கமைப்பிலே பாருங்கள், இங்கே ஒரு தாவரம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தாவரத்திலே பாருங்கள், வேர்த்தொகுதியிலே காணப்படக்கூடிய வேர்மயிர்கலம், கடத்தும் தொகுதியாகிய கால் இளையம், உரிய இளையத்திலே காணக்கூடிய கால்கலம், உரியக்கலம், அதே போல இலையினுடைய குறுக்குவெட்டு முகத்திலே வரக்கூடிய மேற்றோல்கலம், வேலிக்காட் புடைக்கல விளையக்கலம், கடற்பஞ்சு புடைக்கல விளையக்கலம், காவற்கலம் போன்றவை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தாவரத்திலே நடக்கக்கூடிய இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் மூல காரணியாக அமையக்கூடிய மகரந்த மணி, அதே போல சூல், அவையும் தனி கலங்கள். அவ்வாறே இங்கே இந்த மனிதனுடைய அமைப்பிலே நாங்கள் பார்த்தால் வெவ்வேறு வகையான கலங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. மேற்றோல்கலம், மேலணிக்கலம், விந்து, அதாவது இனப்பெருக்கத்துக்குரிய அடிப்படையான களமாகிய விந்து, சூல், நரம்பு கலங்கள், என்புக்கலம், வெண்கலம், செங்கலம், தசைக்கலம், இவ்வாறாக
இங்கே இந்த ஒரு தாவரத்தையும் ஒரு விலங்கு மனிதனாகிய சிறப்படைந்த விலங்காகிய மனிதனையும் நாங்கள் எடுத்து இங்கே காட்டியிருக்கிறோம். பல்வேறு வகை கலங்கள் இருப்பது. அதே போல இந்த கல ஒழுங்கமைப்பிலே பல்கல அங்கிகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பொழுங்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். கலம், இளையம், அங்கம், உறுப்பு, தொகுதி. உதாரணமாக மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதனிலே 9 தொகுதிகள் இருக்கிறது. அதிலே ஒரு தொகுதி தான் குருதி சிற்றோட்ட தொகுதி. இந்த குருதி சிற்றோட்ட தொகுதி எவ்வாறு ஆக்கப்படுகிறது என்பதை மிக சிறப்பாக இந்த படத்திலே நீங்க பார்க்க முடியும். முதலாவதாக ஒரு இதய தசைக்கலம், பல இதய தசைக்கலம் சேர்ந்து இதய தசை இழையத்தை ஆக்குகிறது. இதய தசை இழையம் சேர்ந்து உறுப்பு, இதயம் என்ற உறுப்பை ஆக்குகிறது. அந்த இதயம் என்ற உறுப்பு குருதி சிற்றோட்ட தொகுதியினுடைய 3 அங்கங்களில் ஒன்று. அதாவது குருதி சிற்றோட்ட தொகுதியிலே இதயம், குருதி கலன்கள், குருதி ஆகிய 3 கூறுகளை கொண்டு அதில் ஒரு கூறு இதயம், அது ஒரு அங்கம். அது பாருங்கள், கலம், இளையம், அங்கம், தொகுதி. இது அடுத்து 9 தொகுதிகளும் சேர்ந்து மனிதன் என்ற மனிதனுடைய உடலை ஆக்குகிறோம். இதிலே இந்த கள ஒழுங்கமைப்பை பற்றிய விளக்கங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் முதலாவதாக கள ஒழுங்கமைப்பு பற்றி பார்த்தோம். அடுத்ததாக 2வது நாங்கள் பார்க்க போற விடயம் போசனை, நியூட்ரிஷன். போசனை என்றால் என்ன? அங்கிகளின் உயிர்நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறையே போசனை எனப்படும். அதாவது எந்த ஒரு உயிரங்கியும் வாழ வேண்டுமாயின் உணவு அவசியம். அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகின்ற முறையைத்தான் நாங்கள் போசனை சுருக்கமாக சொல்லலாம். இந்த போசனையானது 2 வகைப்படும். ஒன்று தற்போசனை, 2 பிரபோசனை. தற்போசனை என்று நாங்கள் கூறுகிற போது ஓர் அங்கி தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்ளுகின்ற நிலை, அந்த செயற்பாடு தற்போசனை எனப்படும். தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். இந்த தற்போசனையை நாங்கள் 2ஆக பிரித்துக் கொள்ளலாம், அல்ல வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒளித்தற்போசனை, இரசாயன தற்போசனை. ஒளித்தற்போசனை என்று கூறுகிற போது சூரிய ஒளியை பயன்படுத்தி பச்சை தாவரங்கள் நீரையும் கார்பனீர் ஆக்சைடையும் தொகுத்து குளுக்கோஸாக எங்களுக்கு முதல் விளைபொருளாக தருகிற பின்னர் அது ஏனைய இறுதி விளைபொருளாக மாற்றப்படுகின்றன. அது ஒளித்தற்போசனை ஏற்படும். எல்லா தாவரங்களும் ஒளித்தற்போசனையை நிகழ்த்துவதில்லை. பச்சை தாவரங்கள் மட்டுமே ஒளித்தற்போசனை நிகழ்த்தக்கூடியன. நாங்கள் பார்க்கலாம், காளான் ஒளித்தற்போசனை நிகழ்த்துவதில்லை. அல்லது தூத்துமக்கொத்தான் போன்ற முழு ஒட்டுண்ணிகள் பச்சையமற்றவை, அவையும் ஒளித்தற்போசனை நிகழ்த்தும் ஆற்றல் அற்றவை. ஆகவே ஏனைய பச்சை தாவரங்கள் அனைத்துமே ஒளித்தற்போசனை நிகழ்த்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். அடுத்தது ரசாயன தற்போசனை. ரசாயன தற்போசனை என்று கூறுகிற போது ஒரு ரசாயன பொருளை இன்னொரு ரசாயன பொருளாக மாற்றுவதன் மூலம் பெறப்படுகிற சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுதல். இத்தகைய ரசாயன தற்போசனையை சில பாக்டீரியாக்கள் ஆக்குகின்றன. குறிப்பாக சயனோபாக்டீரியா இத்தகைய ரசாயன தற்போசனையை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொண்டதாகும். எனவே இப்போது நாங்கள் பார்த்தபடியே முதலாவது தற்போசனை, தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் ஆற்றலுடைய அங்கிகள் எல்லாம் தற்போசனை நடத்துகின்றன. அதை நாங்கள் வகைப்படுத்தி பார்த்திருக்கோம். அதே போல் 2வது விடயம் பிரபோசனை. சில அங்கிகள் உணவை தயாரிக்கும் ஆற்றல் அற்றவை. இவை உணவுக்காக பிற அங்கிகளில் தங்கி வாழுகின்றன. அவற்றை நாங்கள் பிரபோசனைக்குரிய அங்கிகள் என்று அழைப்போம். உதாரணமாக பெரும்பாலான விலங்குகளை நாங்கள் பார்த்தால் உணவுக்காக இன்னொரு தாவரத்தையோ அல்லது இன்னொரு விலங்கையோ நம்பி இருக்க வேண்டி இருக்கிறது. அவையெல்லாம் பிரபோசனைக்குரியது. இந்த பிரபோசனையிலே உண்மையில் நாங்கள் பார்க்க போனால் 6-7 நாங்கள் படித்திருக்கிறோம் உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலி எப்போதும் ஆரம்பிக்கிறது உற்பத்தியாக்கி பச்சை தாவரத்தை, அதுதான் உணவை உற்பத்தி செய்து சேமித்து வைத்திருக்கிறது. அது பிறகு உணவு சங்கிலி மூலம் ஏனைய அங்கிகளுக்கு கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு உணவு சங்கிலியை பார்ப்போம். புல்லை மாடு உண்கிறது. மாட்டில் உள்ள உண்ணி அதில் உள்ள குருதியை உணவாக கொள்கிறது. உண்ணியை கொக்கு சாப்பிடுகிறது. சரி, கொக்கை மனிதன் கொக்கு இறைச்சி சாப்பிடுகிறான் என்று வைப்போம். இது ஒரு உணவு சங்கிலி. இதே மாணவர்கள் தவற விடுகிற சந்தர்ப்பங்கள், உணவு சங்கிலினா ஒரு அங்கி மற்ற அங்கி முழுமையாக பிடித்து உண்ணும் என்ற அல்ல. உணவை பெற்றால் போதும். இங்கே பாருங்கள், உண்ணி மாட்டை உண்ணவில்லை, ஆனால் மாட்டில் உள்ள இருந்து உணவை பெற்றுக்கொள்வது. எனவே இதற்கு அடுத்த நுகரியாக அமைகிறது. இது உற்பத்தியாக்கி 1ஆம் படி நுகரி, 2ஆம் படி நுகரி, 3ஆம் படி நுகரி, 4ஆம் படி. இவ்வாறு உணவு சங்கிலி எமது சூழலில் ஏராளமான உணவு சங்கிலிகள் காணப்படுகின்றன.
இத்தகைய உணவுச் சங்கிலிகள் எல்லாம் தனித்தனியான ஒரு அலகுகளாக இருப்பதில்லை. ஒரு சூழல் தொகுதியை நாங்கள் அவதானிக்கின்ற போது அங்கே ஏராளமான உணவுச் சங்கிலிகள் இருப்பது மட்டுமல்ல, அந்த உணவுச் சங்கிலிகளுக்கு இடையிலே பல இடைத்தொடர்புகள் எல்லாம் இருக்கும். அந்த இடைத்தொடர்புகளை எல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த உணவுச் சங்கிலியை அவதானிக்கிற போது அதை நாங்கள் சொல்லுவோம் உணவு வலை, ஃபுட் நெட் அல்லது ஃபுட் வெப் என்று அழைப்போம். இது ஃபுட் செயின் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த முறைகளில் உற்பத்தியாக்கிகள் உற்பத்தி செய்த உணவை ஏனைய உலகில் உள்ள ஏனைய அங்கிகள் உணவு சங்கிலி மூலம், உணவு விலை மூலம் பெற்றுக்கொள்கின்றன உணவு. அந்த வகையிலே இந்த போசனை அங்கிகளுக்கு மிக முக்கியமானது. ஏதோ ஒரு வகையில் தமக்கு வேண்டிய அந்த சக்தியையும் பதார்த்தங்களையும், அதாவது உணவை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த முறைதான் போசனை. ஆகவே அடுத்த விடயத்துக்கு வருவோம். சுவாசம் என்கின்ற போது ஏன் அங்கிகளுக்கு சுவாசம் அவசியம்? ஒரு அங்கி உயிர் வாழ வேண்டுமாயிருந்தால் சக்தி அவசியம். இயங்க வேண்டுமென்றால் சக்தி வேணும். சக்தியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதனுடைய ஒவ்வொரு கலங்களிலும் நடைபெறுகின்ற கலைச்சுவாசம், செல்லுலர் ரெஸ்பிரேஷன் என்று அழைப்போம். இந்த கலைச்சுவாசத்தின் போது என்ன நடைபெறுகிறது நாங்கள் சுருக்கமாக போட்டு காட்ட முடியும். ஒரு கலத்துக்கு, உயிருள்ள எந்த ஒரு கலத்துக்கு 2 விடயம் வரும். ஒன்று உணவு வரும் அல்ல போசனை, அடுத்த ஆக்சிஜன் வரும். இந்த 2ம் கலத்துக்கு வந்து சேர்க்கிற போது கலத்திலே இந்த 2 உணவு ஆக்சிஜனில் எரிக்கப்படுகிறது அல்லது உணவு ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிகிறது. தாக்கம் புரிந்ததன் விளைவாக 2 விளைவுகள். ஒன்று சக்தி. இந்த சக்தியை பயன்படுத்தி அந்த அங்கி இயங்க முடியும். அதே நேரத்தில் கழிவு பதார்த்தங்கள் வெளியிடும். இதை சுருக்கமான சுவாசத்தை, கலைச்சுவாசத்தை இவ்வாறு விளக்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த கலைச்சுவாசம் ஒவ்வொரு உயிருள்ள அங்கியிலும் நிகழ வேண்டும். அது தனிக்கல் அங்கியாக இருக்கலாம், பல்கல் அங்கியாக இருக்கலாம். இதுதான் அந்த கலைச்சுவாசத்தில் நடைபெறுகின்ற உண்மையான செயற்பாடு. இந்த சுவாசம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அங்கிகளின் உடலிலேயே நடைபெறுகின்ற அனைத்து உடற்செயற்பாடுகளை நாங்கள் ஒரு சொல்லாலே அழைக்கிறோம் அனுசேபத் தொழிற்பாடுகள். அனுசேபத் தொழிற்பாடுகள் என்று சொல்றோம். ஒரு உயிரங்கியினுடைய உடல் நடைபெறுகின்ற அனைத்து உயிர் தொழிற்பாடுகள். அந்த உயிர் தொழிற்பாடுகளை 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று உட்சேபம், மற்றது அபசேபம். உட்சேபம் என்று என்கின்ற போது பல ரசாயன பதார்த்தங்கள் ஒன்று சேர்ந்து தொகுக்கப்பட்டு ஒரு புதிய பதார்த்தம் உருவாக்கப்படுமா என்றால் அது உட்சேபம். உதாரணமாக ஒளித்தொகுப்பு தாக்கம் ஒரு உட்சேப தாக்கம். ஏனென்றால் அங்கே கார்பனீரொட்சைட்டும் நீரும் தாக்கம் புரிந்து விளைவாக CO2 plus H2O விளைவாக எங்களுக்கு கிடைக்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். இங்கே நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு 2 விடயம் தேவை. ஒன்று சூரிய ஒளி தேவை, மற்றது பச்சையம் இருக்கணும். இந்த 2ம் இருக்கணும். 4 நிபந்தனை இருக்கு ஒளித்தோப்பு. கார்பனீரொட்சைடு தேவை, நீர் தேவை, சூரிய ஒளி தேவை, பச்சையம் தேவை. இந்த 4 நிபந்தனைகளும் இருக்கின்ற போது தான் அந்த ஒளித்தோப்பு நடக்கும். அப்ப இது ஒரு உட்சேப தாக்கம். ஏனென்று சொன்னால் கார்பனீரொட்சைடு நீரும் தோக்கப்பட்டு குளுக்கோஸ் என்ற ஒரு பதார்த்தம் உருவாக்கப்படுகிறது. இது உட்சேப தாக்கத்துக்கு வரும். அதே போல எங்களோட உடலில் நடைபெறுகின்ற புரதத்தோப்பு ஒரு உட்சேப தாக்கம். இவ்வாறு நாங்கள் இன்னும் பல விடயங்களை அவதானிக்கலாம். அதே போல அபசேபம் என்பது நமது உடலில் நடைபெறு ஏதாவது ஒரு சிக்கலான பதார்த்தம் உடைக்கப்பட்டு எளிய பதார்த்தங்களாக மாற்றப்படுகின்ற செயற்பாட்டுக்கு பெயர் அபசேபம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சமிபாடு. இந்த தாக்கத்தை நாங்கள் மறுதலியாக எழுதுகின்ற போது கலைச்சுவாசம் கூட ஒரு அபசேபம். ஏனென்றால் கலங்களில் குளுக்கோசு ஒட்சனில் எரிந்தல உடைக்கப்பட்டு கார்பன் டை நீரும் சக்தியும் கழிவும் வருகிறது. அது மறுதலை. அங்கே குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடாக நீராக வருகிறது. அது அபசேப தாக்கம். எனவே அபசேப தாக்கத்தின் போது பதார்த்தங்கள் உடைக்கப்பட்டு சிறிய கூறுகளாக மாற்றப்படுகின்றன. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கலைச்சுவாசம். அதே மாதிரி சமிபாடு. சமிபாட்டின் போது என்ன நடைபெறுகிறது? சிக்கலான சேதன பதார்த்தங்கள் உடைக்கப்பட்டு அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய பதார்த்தங்களாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக மாப்பொருள் உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றப்படுது. புரதம் உடைக்கப்பட்டு அமினோமிலமாக மாற்றப்படுது. கொழுப்பு உடைக்கப்பட்டு கொழுப்பமிலமாக கிளிசரோலாக மாற்றப்படும். இவையெல்லாம் அபசேப தாக்கத்தினுள் அடங்குகின்றன. ஓகே. ஆகவே இப்போ நாங்கள் இந்த சுவாசம் என்ற விடயத்திலே இந்த உடலில் நடைபெறுகின்ற தொழிற்பாடுகளின் அடிப்படை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே இப்போ இந்த சுவாசம் என்பதை நாங்கள் ஒரு அங்கி சுவாசிப்பதை அவதானிக்கலாமா என்ற ஒரு விடயத்துக்கு வரும். உண்மையில நாங்கள் பார்க்கலாம், ஆடு மாடு போன்ற பிராணிகள், நாய் போன்ற பிராணிகள் படுத்திருக்கின்ற போது அவற்றினுடைய நெஞ்சு பகுதி உயர்ந்து தாழ்வதை நாங்கள் அவதானிக்கலாம். அதில் ஒரு மனிதர்களும் படுத்திருக்கின்ற போது அந்த சுவாச அசைவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் எல்லா அங்கிகளிலும் அந்த சுவாசத்தை அவதானித்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
ஆனால் அவற்றை நாங்கள் பரிசோதனைகள் மூலம் கண்டறியலாம். அத்தகைய ஒரு பரிசோதனைக்கு இப்போது நாங்கள் செல்வோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தவளை சுவாசத்தை நிகழ்த்துகிறதா என்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வூல்ஃப் போத்தல்கள் 5 இங்கே இருக்கின்றன. முதலாவது ABCD என்று இருக்கிறது. A என்ற போத்தலிலே பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் இடப்பட்டிருக்கிறது. B என்ற போத்தலிலே சுண்ணாம்பு நீர், C-க்குள்ளே உயிருள்ள தவளை விடப்பட்டிருக்கிறது, D-யிலே சுண்ணாம்பு நீர், E-யிலே நீர். இங்கே நாங்கள் எங்களுடைய நோக்கம் இந்த தவளை சுவாசத்தை நிகழ்த்துகிறதா, என்ன செய்ய போகிறோம் என்றால் இங்கே உள்ள இந்த நீர் திருவிடியை திறந்து விடுகிறோம். திறந்து விடுகிற போது இங்கே போத்தலில் உள்ள நீர் வெளியேற, போத்தலில் உள்ள அந்த மேல் பக்க நீருக்கு மேலே உள்ள அந்த வெளியான பகுதியில் கனவளவு அதிகரிக்கிறது. இந்த கனவளவு அதிகரிக்கும் போது அமுக்கம் குறைகிறது, ஆனால் வெளியிலே வளிமண்டல அமுக்கம் உயர்வாக இருக்கும். எனவே இப்போது என்ன நடைபெறும் என்றால் இந்த B என்ற குழாயினூடாக தொடர்ச்சியாக ஒரு வளியோட்டம் ஏற்படுத்தப்படும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு E என்ற அந்த போத்தல் அந்த அமைப்பு அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வாறு நடைபெறுகிற போது என்ன நடக்கும்? B-யினூடாக உள்ளே சென்ற அந்த வளி பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசலில் குமிழ்த்தப்படும். அவ்வாறு குமிழ்த்தப்படும் போது அது என்ன செய்யும்? பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் அந்த கார்பனீரோக்சைட்டை அகத்துறிஞ்சி விடும். எனவே இப்போது இந்த B என்ற போத்தலுக்குள்ள வருகின்ற அந்த வளிக்குள் கார்பனீரோக்சைடு இருக்காது. அது எப்படி நாங்கள் நிரூபிக்க போகிறோம்? சுண்ணாம்பு நீருக்குள்ளே கார்பனீரோக்சைட்டை செலுத்தினால் அது பால் நிறமாகி தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கும். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தால் இது பால் நிறமாக மாறாமல் இருப்பதை காணலாம். அதிலிருந்து இங்கே வருகின்ற வழியிலே கார்பனீரோக்சைடு இல்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இப்போது அந்த வழியானது உயிருள்ள தவளை உள்ள போத்தலுக்கு செலுத்தப்படுகிறது. அங்கே அப்போது அந்த தவளைக்கு கிடைக்கின்ற வழியிலே கார்பனீரோக்சைடு இல்லை. ஆனால் B என்ற போத்தலில் மீண்டும் அந்த தவளை சுவாசித்த பின் விடப்படுகின்ற அந்த வழி அங்கே செலுத்தப்படுகிறது. அங்கே பார்த்தால் அந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதை காணலாம். ஏன்? இப்போது இந்த தவளை ஆக்சிஜன் வாயுவை சுவாசித்து கார்பனீரோக்சைடு வெளியிட்டிருக்கிறது. அந்த கார்பனீரோக்சைடு வருகிறதை இந்த D என்ற போத்தில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகி தொடர்ந்து பால் நிறம் நீங்குவதிலிருந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பு மூலம் நாங்கள் தவளை சுவாசிக்கின்ற போது கார்பனீரோக்சைடு வாயுவை வெளிவிடுகிறது என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். இது ஒரு பரிசோதனை. இப்போது நாங்கள் ஒரு தாவரம் சுவாசிக்கின்ற போது இந்த கார்பனீரோக்சைடை வெளிவிடுகிறதா என்பதை பற்றி இங்கே பாருங்கள். இந்த பரிசோதனை அமைப்பு 2 அமைப்பு இருக்கிறது. ஒரு கூம்பு குடுவைகள் 2ம் ஒழுங்கமைப்பு A-யிலேயும் B-யிலும் சமமான எண்ணிக்கையான முளைக்கும் வித்துக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா அமைப்பும் சம நிபந்தனைகள் பேணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த A அமைப்பில் மாத்திரம் ஒரு சிறிய குழாயில் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் என்ன செய்யும்? அங்கே ஏற்கனவே வழியில் உள்ள கார்பனீரோக்சைடை உறிஞ்சும். அதே சமயம் இந்த முளைக்கும் வித்து முளைக்கிற போது கலைச்சுவாசம் நடைபெறும். கலைச்சுவாசம் நடைபெறுற போது ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பனீரோக்சைடை வெளிவிடும். அங்கே வருகிற கார்பனீரோக்சைடையும் இந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு உறிஞ்சிவிடும். ஆகவே என்ன நடக்கும்? இப்போது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வழியிலே கார்பனீரோக்சைடு வழியில் கூறில் உள்ள கார்பனீரோக்சைடு அகற்றப்படுது. எனவே இந்த போக்கு குழாயில் உள்ள அந்த வழி என்ன செய்யப்படுகிறது? அது உள்ளிழுக்கப்பட இந்த நீர் உயரும். அப்ப நீர் உயர்வதன் மூலம் எங்களுக்கு என்ன வழங்கியிருக்குன்னா இங்கே ஏதோ ஒரு வாயுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு. அது கார்பனீரோக்சைடு தான். ஏனென்றா இந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு தான் கார்பனீரோக்சைடு உறிஞ்சக்கூடிய ஒரு வாயு. இங்கே நாங்கள் பார்த்தால் எந்த மாற்றமும் நிகழாதிருப்பதை காணலாம். அப்ப அதிலே இருந்து எங்களுக்கு தெரியும் முளைக்கும் வித்துக்கள் சுவாசிக்கின்ற போது கலைச்சுவாசத்தை நிகழ்த்துகின்ற போது கார்பனீரோக்சைடை வெளிவிட்டிருக்கிறது என்பதை இந்த பரிசோதனை. ஆகவே இங்கேயும் நாங்கள் தாவரங்கள் சுவாசத்தின் போது கார்பனீரோக்சைடை வெளிவிடுகிறது என்பதை இந்த பரிசோதனையிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த 2 பரிசோதனைகளும் தாவரங்களிலும் விலங்குகளிலும் சுவாசம் நிகழ்வதை எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அடுத்த சிறப்பியல்புக்கு நாங்கள் செல்வோம். உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கம், இரிட்டபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன். இந்த உறுத்துணர்ச்சி என்பது ஒரு உயிரங்கி தூண்டல் ஒன்றிற்கு காட்டக்கூடிய துலங்கல். அதைத்தான் நாங்கள் உறுத்துணர்ச்சி என்று காட்டுவோம். தூண்டல் என்றால் என்ன? இயற்கை சூழல் அல்லது அயற்சூழலில் ஏற்படக்கூடிய பௌதிக ரசாயன மாற்றம்.
ஏதாவது ஒரு பௌதிக ரசாயன மாற்றம் நிகழ்கிற போது அதை தூண்டல் என்று சொல்லும். அந்த தூண்டலை உணரக்கூடிய அங்கம் புலனங்கம், விலங்குகள். இந்த புலனங்கம் உணர்ந்த அந்த தூண்டலை நரம்பு தொகுதியினூடாக மைய நரம்பு தொகுதிக்கு கடத்துகின்றது. மைய நரம்பு தொகுதி அதை பிரித்து ஆராய்ந்து அதுக்குரிய செய்தியை நரம்பினூடாக விளைவு காட்டிக்கு அனுப்புகிறது. விளைவு காட்டியாக செயற்படுகின்றவை ரெண்டே தசைகளும் சுரப்பி. அவை அந்த தூண்டற்பேற்றை வெளியிலே காட்டும். அந்த தூண்டற்பேறு வெளியிலே வருகின்ற போது நாங்கள் துலங்கல் என்று அழைக்கிறோம். எனவே எந்த ஒரு அங்கியம் அது விலங்காக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம், தூண்டலுக்கு துலங்கலை காட்டினா உயிர் உள்ளது. ஒரு பொதுவான விளக்கம் அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக நாங்கள் ஒரு மேசையை தொட்டால் அதில் எந்த மாற்றம் நிகழாது. ஆனால் ஒரு விலங்கை தொட்டால் அது ஏதோ ஒரு துலங்கலை காட்டுகிறது, என்ன உயிர் உள்ளது. இந்த வகையில தான் விலங்குகளிலே அந்த தூண்டல் இதிலே காட்டப்பட்டிருப்பார்கள். தூண்டல் புலனங்கத்தை அடைகிறது. புலனங்கம் அந்த செய்தி நரம்பு தொகுதியினுடைய மைய நரம்பு தொகுதிக்கு சென்று அங்கே அது பிரித்து ஆராயப்பட்டு அதுக்குரிய செய்தி கட்டளை நரம்பு தொகுதியினுடைய விளைவு காட்டிக்கு கடத்தப்பட்டு விளைவு காட்டி அந்த துலங்கலை வெளிப்படுத்துகிறது. இதுதான் பொதுவாக விலங்குகளில் நடைபெறுகின்றது. அப்ப தாவரங்களுக்கு இந்த தூண்டல் துலங்கல் செயற்பாடு உண்டா என்று நாங்கள் அவதானிக்கிற போது ஆம், தாவரங்கள் இத்தகைய தூண்டல் துலங்கல் செயற்பாடுகளை வெளிக்காட்டுகின்றன. எவ்வாறு? தாவர அசைவுகள் மூலம். பெரும்பாலான தாவர அசைவுகளை எங்களால் அவதானிக்க முடியாது. ஒரு சில மட்டும் எங்களோட கண்ணாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதிலே மிகச்சிறந்தது தொட்டாச்சுருங்கி தாவரம். நீங்கள் தொட்டவுடன் அந்த இலைகள் சுருங்குவதை நேரடியாக பார்க்கிறீர்கள். அதே போல இந்த அகத்தி, புளி போன்ற தாவரங்கள் இரவானதும் அந்த இலைகள் கூம்புவதும் விடியற்காலையில் அவை விரிவடைவதும் இது அதை நாங்கள் சிறப்பாக தூக்க முன்னிலை அசைவு என்றும் அழைப்போம். அவையெல்லாம் எங்களால் அவதானிக்கக்கூடிய அசைவுகள். ஆனால் எல்லா அசைவுகளையும் அவதானிக்க முடியாது. ஒரு தாவரம் வளர்ந்து கொண்டு போறதை நாங்கள் நீண்ட நாள் அவதானிப்பதன் மூலம் தான் அதை உறுதி செய்ய முடியும். கண்ணால பார்த்து கொண்டிருக்க அது வளர்ந்து கொண்டதை காண முடியாது. அடுத்து கழிவகற்றல். இந்த கழிவகற்றல் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த கலைச்சுவாசம் நடைபெறுகின்ற போது உணவு ஒட்சனில் எரிக்கப்பட்டு சக்தி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சக்தி அந்த அங்கியினுடைய செயற்பாடுகளுக்கு இயக்கத்துக்கு உதவுகிறது. அதன் போது கழிவும் வெளிவருகிறது. அப்ப கழிவு என்றால் என்ன? அது ஒரு வரி விலக்கணம் இருக்கிறது. அனுசவ தொழிற்பாடுகளின் போது தோன்றுகின்ற உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்கள் கழிவு எனப்படும். உதாரணமாக நாங்கள் உட்கொள்ளுகின்ற நீரை எடுத்துக்கொள்வோம். இந்த நீரை நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற அளவிலான எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலதிகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ற நீர் எல்லாம் கழிவுதான். பாருங்கள், மனிதனை பொறுத்தளவிலே 3 வகையான கழிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று சிறுநீர், அடுத்த வியர்வை, அடுத்த வெளிச்சுவாச வழி. இப்ப தாவரங்களில் என்ன கழிவு நாங்க பார்க்கிற போது கார்பன் டை ஆக்சைடு இலைவாய்கள் மூலமும் இலைகளில் உள்ள இலைவாய்கள் மூலமும் தண்டுகளில் உள்ள பட்டவாய்கள் மூலமும் இந்த கலைச்சுவாசத்தின் போது அங்க ஒட்சன் உள்ளெடுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவது. அங்கே இதை கழிவாக நாங்கள் கருத முடியும். இந்த வகையிலே கழிவகற்றல் செயற்பாடு ஒரு உயிரங்கினுடைய சிறப்பியல்பாக அமைவதை காணும். அடுத்து நாங்கள் அசைவு, மூவ்மெண்ட். அசைவு என்பது ஒரு அங்கி ஒன்றிற்கு இருக்கக்கூடிய சிறப்பியல்களில் ஒன்று. பாருங்கள், விலங்குகள் அசைவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அசைவுக்கு ஒரு விசேடமாக சொல்கிறோம் இடப்பெயர்வு. ஏன் விலங்குகள் இடம்பெயர்கின்றன என்று நாங்கள் அவதானித்தால் 3 முக்கிய காரணங்களை சொல்லலாம். உணவை பெற்றுக்கொள்வதற்கு, பாதுகாப்புக்கு, இனப்பெருக்கம், துணைகளை தேடுவது. அதுக்கு விலங்குகளுக்கு இந்த இடப்பெயர்வு என்ற அசைவு நிகழ்த்தப்படுது. ஆனால் தாவரங்கள் அவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்வதில்லை. ஆனால் அவற்றிலே அசைவுகள் நிகழ்கின்றன. ஆனால் மாணவர்கள் சில நேரங்களிலே அந்த வகுப்புகளிலே கூறுவார்கள், காற்றடிக்கின்ற போது தாவர கிளைகள் அசைகின்றன. அது அசைவல்ல, அது இன்னொரு காரணியால் அசைக்கப்படுகிறது. அது அசைவல்ல, தாமாக அந்த அசைவு நிகழ்த்த வேண்டும். அந்த அசைவுகளிலே 3 வகையான அசைவுகள் இருக்கிறது. திருப்ப அசைவு, முன்னிலை அசைவு, இரசனை அசைவு. இதிலே நாங்கள் பார்த்த இந்த திருப்ப அசைவும் முன்னிலை அசைவும் தாவரத்தினுடைய பகுதிகள் காண்பிக்கின்ற அசைவு. இரசனை அசைவு என்பது தாவரம் முழுமையாக அசைவு. அப்ப முழுமையாக அசைவு என்பது பெரிய பேரங்கியாக காணப்படக்கூடிய ஒரு தாவரம் முழுமையாக அசைய முடியாது. அதாவது அங்கே நுண்தாவரங்கள் என்று நாங்கள் கூறக்கூடிய, அதாவது நுண்ணங்கிகள் வகைக்குள்ள வருகின்ற ஆனால் பட்சத்தை கொண்டிருப்பதால் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கிகள் கிளாம்டோமோனஸ் போன்றவை உங்களுக்கு தெரியும், சவுக்கு முளைகளை கொண்டிருக்கின்றன. அவை நீரிலே, குளத்து நீர் போன்றவற்றிலே காணப்படும். அவை என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அசையலாம். அதில் பட்சியம் காணப்படும், கரை இருக்கும், இப்படியான சவுக்கு முளைகள் இருக்கும். இவை குளத்து நீரிலே அசைகின்றன. அதிகூடிய வெப்பத்திலிருந்து விலகுகின்றன,
அதே போல சூரிய ஒளியிலிருந்து செறிவு கூடினால் அதிலிருந்து விலகும், போதாவிட்டால் சூரிய ஒளியை நாடி வரும். இதெல்லாம் ரசனை அசைவுக்குள்ளே வருகிறது. திருப்பாசைவுகள் உங்களுக்கு தெரியும். இப்போது பாருங்கள், ஒரு இருட்டறை ஒன்றுக்குள்ளே ஒரு சாடி தாவரத்தை நாங்கள் வைக்கிற போது ஒரே ஒரு ஜன்னலை திறந்து வைத்தால் அப்படியே நாங்கள் வைத்து விட்டோம்னால் கொஞ்சம் காலத்தாலே அந்த தாவரத்தினுடைய அங்குர நுனி அந்த ஜன்னலை நோக்கி வளர்ந்து கொண்டு செல்வதை காணலாம். இங்கு திருப்பாசைவு என்பது ஒளியினால் நிகழ்ந்திருக்கு. அதாவது நேர் ஒளி திருப்பாசைவு என்பது. இப்போ அங்குர நுனி ஒளியை நாடி வளரும். அதே நேரத்தில் வேர் நுனி ஒளிக்கு எதிராக வளரும். அதை நாங்கள் சொல்லுவோம் எதிர் ஒளி திருப்பு அசைவு. அதே போல வேர் நுனி புவியீர்ப்பினை நோக்கி அசைந்து செல்லும். அது நேர்புவி தோண்டு திருப்பு அசைவு. அங்குர நுனி புவியீர்ப்புக்கு எதிராக எப்போதும் அசையும். அதை சொல்றோம் எதிர் புவி திருப்பு அசைவு. அதே போல முன்னிலை அசைவு என்பது இங்கே தூண்டலுக்கும் அசைவின் திசைக்கும் தொடர்பு இருக்கும். திருப்பு அசைவிலே முன்னிலை அசைவில் தொடர்பு இருக்காது. ஒரு தொட்டாச்சுருங்கி தாவரத்தை நாங்கள் அடிமரத்தை தொட்டால் எல்லா இலைகளுமே சுருங்கிவிடும், கும்பிவிடும். அப்ப இங்க தூண்டல் திசைக்கும் அசைவின் திசைக்கும் இடையில தொடர்பு இல்லை. அப்படி தொடர்பு இல்லாத அசைவுக்கு பெயர் முன்னிலை அசைவு. பாருங்கள், இரவானதும் புலி அகத்தி போன்ற இலைகள் கூம்புகின்றன. அங்கே தூண்டல் திசை என்று ஒன்று இல்லை. ஆகவே அது முன்னிலை அசைவு வகைகள் வருகிறது. இவ்வாறான அசைவுகள் எல்லாம் தாவரங்கள் காண்பிக்கின்றன. விலங்குகள் மட்டும் அசைவுகளை காண்பிப்பதில்லை. அவை விசேடமாக இடப்பெயர்வு என்ற அசைவை காண்பிக்கிறது. ஆனால் தாவரங்கள் உயிருள்ளது என்ற அடிப்படையில் அவை இதெல்லாம் என்னத்துக்காக என்றால் பாதுகாப்பு, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அசைவுகள் நிகழ்த்தப்படும். விலங்குகளுக்கு எவ்வாறு இந்த உணவு பாதுகாப்பு இனப்பெருக்கத்துக்கு தேவை அதே மாதிரி தான் தாவரங்கள். ஆகவே இந்த அசைவு என்ற பகுதியிலிருந்து அடுத்தது பகுதிக்கு நாங்கள் செல்வோம். இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்பது ஓர் உயிரங்கிக்கு மிக இன்றியமையாத ஒன்று. தன்னுடைய இனத்தை அந்த குறித்த சூழலில் தக்க வைக்க வேண்டுமாயின் தான் இறப்பதற்கிடையிலே அவை புதிய சந்ததியை தோற்றுவிக்கவும். ஏனென்றால் எந்த ஒரு அங்கிக்கும் ஒரு குறித்த ஆயுள் இருக்கிறது. ஆயுள் முடிவதற்கு இடையில் அவை புதிய அங்கியை தோற்றுவித்தால் தான் அந்த அங்கி இனம் அந்த சூழலில் தக்க வைக்கப்படும். சொல்லுகின்ற போது ஒரு அங்கியானது புதிய சந்ததியை தோற்றுவிக்கின்ற ஒரு தொழிற்பாடு என்று இலகுவாக கூறிவிடலாம். அத்தகைய இனப்பெருக்கத்திலே நாங்கள் பார்த்தோம் என்றால் தனிக்கலாங்கிகளும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது, பல்கலாங்கிகளும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். தனிக்கலாங்கிகளை நாங்கள் பார்க்கிற போது அமீபா, பரமேசியம் போன்றவை அல்லது மதுவம் போன்றவை எல்லாம் விசேடமான சில இனப்பெருக்க முறைகள். அவை உண்மையிலே இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துக்குள் அடங்குகிறது. பிளவுபடல் பாக்டீரியா பிளவுபடல் முறையில் ஒரு பாக்டீரியா 2 கலங்களாக பிரிந்து 2 தனித்தனி கலங்களாக போய்விடும். அரும்புதல் மதுவத்தில் ஒரு அரும்புது உள்ளே அதற்குள் சென்று 2 கலமாக பிரிந்து செல்லும். இதெல்லாம் தனிக்கலங்கள் இப்படியான விசேட இனப்பெருக்க முறைகள். அவை இலிங்க மில்முறைக்குள்ளே வருகிறது. பல்கல அங்கிகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது அங்கே 2 வகையான இனப்பெருக்கம் இருக்கிறது. இலிங்க மில்முறை இனப்பெருக்கமும் உண்டு, இலிங்க முறையும் உண்டு. இந்த இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்திலே 2 வகை. ஒன்று விசேட முறை என்பது நான் குறிப்பிட்ட இந்த நுண்ணங்கள் நடைபெறுவது போன்றவை, மற்றது பதிய முறை, மற்றது இலிங்க முறை. இப்ப தாவரங்களை எடுத்துக்கொண்டால் தாவரங்களிலே பூக்கள் மட்டும்தான் இலிங்க உறுப்புகள், எனவே எல்லாம் பதிய உறுப்பு என்று சொல்லுகிறோம். அந்த பதிய உறுப்புகள் உண்மையில வளர்ச்சிக்குத்தான் பிரதானமாக பயன்பட்ட போதிலும் சில தாவரங்களில் அந்த பதிய உறுப்புகள் இனப்பெருக்கத்தையும் மேற்கொள்கின்றன. உதாரணமா வேரிலிருந்து புதிய தாவரம் பெறும். கறிவேப்பிலை, ஈரப்பலா, கொய்யா போன்றவற்றை குறிப்பிடுவோம். அப்படியான அதுகளை நாங்கள் சொல்லுவோம் பதிய முறை இனப்பெருக்கம். பதிய உறுப்பு ஒன்று இனப்பெருக்கத்தை நிகழ்த்துகிறது. அது உண்மையில் என்னத்துக்குள்ளே வருகிறது? இலிங்க மில்முறை என்ற வகைக்குள்ள வருகிறது. அடுத்தது இலிங்க முறை. பொதுவாக பூக்குந்தாவரம் அஞ்சியோஸ்பர்மி என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பூக்குந்தாவரங்களும் உயர்வகை விலங்குகளும், பொதுவாக சொல்லப்போனால் உயர்வகை தாவரங்களும் உயர்வகை விலங்குகளும் இலிங்க முறை இனப்பெருக்கத்தையே சிறப்பாக நிகழ்த்துது. இங்க நீங்கள் பார்க்கலாம், அந்த இலிங்க முறை இனப்பெருக்கத்துடைய அடிப்படை விடயம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தாவரமாயினும் விலங்காயினும் ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் காணப்படும். அவ்வாறு காணப்படுகின்ற போது அந்த ஆண் தாவரம் அல்லது ஆண் விலங்கு ஆண் புணரியை உற்பத்தி செய்யும். இப்ப தாவரங்களிலே ஆண் புணரி மகரந்த மணி, விலங்குகளிலே விந்து. தாவரங்களிலே பெண் புணரியாக கருதப்படுவது சூல், விலங்குகளிலே சூல் என்றும் சொல்லலாம் அல்லது முட்டை என்றும் சொல்லலாம். இந்த 2 இணைகின்ற செயற்பாடு கருக்கட்டல். கருக்கட்டல் என்பது நுகம் உருவாகிறது. நுகம் விருத்தி அடைந்து முளையமாகிறது. இங்கே கலப்பிரிவு வேகமாக நடைபெறும். முளையம் வளர்ச்சி அடைந்து நிறைவுடலியை தரும். இதுதான் அடிப்படையான இலிங்க முறை இனப்பெருக்கத்துடைய விளக்கம். இந்த முறையிலே தான் தாவரங்களிலும் நடைபெறுகிறது, விலங்குகளிலும் நடைபெறும். எவ்வாறு இனப்பெருக்கம் என்பது
எந்த ஒரு உயிரங்கிக்கும் அவசியமான ஒரு சிறப்பியல். ஏனென்றால் தன் இனத்தை அந்த சூழலில் தக்க வைப்பதற்கு தேவையான ஒரு நீர். அடுத்த 8ஆவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் வளர்ச்சியும் விருத்தியும், growth and development. இந்த வளர்ச்சியும் விருத்தியும் என்பது அது தனிக்கலாங்கிக்கும் பொருந்தும், பல்கலாங்கிக்கும் பொருந்தும். தனிக்கலாங்கிகளாக இருந்தாலும் பல்கலாங்கிகளாக இருந்தாலும் இந்த வளர்ச்சியும் விருத்தியும் என்ற விடயத்திலே 3 விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, மீளாத வகையில் கலங்கள் பருமனில் அதிகரிக்கும். எந்த ஒரு கலமும் உருவாகி முதல்ல பருமனில் அதிகரிப்பது. கலப்பிரிவு மூலம் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். அடுத்தது கலங்கள் வியர்த்தமடைதல். வியர்த்தமடைதல் அல்லது திதிப்பு அடைதல் அப்படின்னு சொல்லலாம். திதிப்பு. இந்த 3 விடயங்களை உள்ளடக்கியதான் வளர்ச்சியும் விருத்தியும் என்ற பகுதி. அப்ப இதிலே நாங்கள் பார்க்கிற போது இந்த கலப்பிரிவு மூலம் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், தனிக்கலாங்கிக்கும் இந்த செயற்பாடுகள் எல்லாம் காணப்படுறதை நாங்கள் பார்க்க முடியும். இப்போது நாங்கள் அந்த வளர்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு பரிசோதனையை இப்போது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உபகரண தொகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சாடி தாவரம் ஒன்றினுடைய அங்குர நுனிப்பகுதி மெல்லிய இலை ஒன்றால் இவ்வாறான ஒரு கப்பியிலே கட்டப்பட்ட ஒரு சிறிய சுமையில் தொங்கவிடப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த காட்டி ஆரம்பத்திலே பூச்சியத்திலே இருக்கும். இந்த அமைப்பை நாங்கள் இவ்வாறு அப்படியே சில நாட்கள் விட்ட பின்னர் மீண்டும் வந்து நாங்கள் பார்க்கிற போது இந்த காட்டியானது சற்று, அதாவது இந்த வளருகிற போது இந்த சுமை கீழ்நோக்கி அசைய இந்த கப்பி வலஞ்சொலியாக சுழலுகின்ற போது இந்த காட்டி சற்று மேலே நகர்ந்திருப்பதை காணலாம். அப்ப அதிலே இருந்து நாங்கள் இந்த வளர்ச்சி நிகழ்கிறது என்பதை அவதானிக்க முடியும். மேலே தாவரங்களிலே வளர்ச்சி நிகழ்வது கண்ணாலே நேரடியாக உடனடியாக பார்த்தா அவதானிக்க முடியாதது. சில நாட்களில் தான் அந்த அவதானிப்பை நாங்கள் செலுத்தலாம். ஆகவே இந்த கருவி மூலம், இங்கே ஒரு நம்பு மூலம் அந்த சிறிய வளர்ச்சியும் இந்த காட்டி மூலம் பெரிதாக எங்களுக்கு காட்டப்படுவதன் மூலம் இது ஒரு வளர்ச்சி மானியாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இறுதியாக இந்த வைரஸ் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். வைரஸ் என்றால் என்ன? இது உண்மையிலே உயிரங்கிகளில் மிகச்சிறியது என்று நாங்கள் கூறுகிறோம். உண்மையிலே இது உயிரங்கிகளுக்கும் உயிரற்ற சடப்பொருளுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள ஒரு கூறு. இந்த வைரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரங்கிகளின் சிறப்பியல்பு என்பது இனப்பெருக்கம் மட்டும்தான். நாங்கள் இப்போது பார்த்தாங்க 8 விடயங்கள் அந்த சிறப்பியல். அது 8ல் அந்த 7 விடயம் வைரஸுக்கு இல்லை. என்னோட கல ஒழுங்கமைப்பே இல்லை வைரஸுக்கு. வெறுமனே ஒரு டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, அதை சுற்றி ஒரு புரத உரை. இதில் காட்டப்படுற பாக்டீரியம் விழுங்கி என்று சொல்லப்படுகிற ஒரு வைரஸின் அமைப்பு. எய்ட்ஸ், அதனுடைய HIV வைரஸ் படங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிகப்பெரிய. இப்போது கொரோனா வைரஸ் பார்த்திருப்பீர்கள். ஒரு கோள வடிவான வெளியிலே நீட்டங்களை கொண்டு வர அமைப்பாக்கணும். இவ்வாறு வெவ்வேறு காணப்பட்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய 2 விடயம். ஒன்று டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அல்லது ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஏதோ ஒன்று இருக்கும். அதை சுற்றி ஒரு புரத உரை. இதனுடைய சிறப்பம்சம் என்ன? இந்த வைரஸ் வருங்கண்ணுக்கு தெரியாது, ஒளிநுணுக்கு காட்டிக்கு தெரியாது. ஆனால் இலத்திரன் நூக்காட்டியின் மூலம் மாத்திரம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இலத்திரன் நூக்காட்டி கிட்டத்தட்ட ஒரு பொருளை 5 லட்சம் மடங்கு உருப்பெருக்கி காட்டக்கூடிய ஒரு கருவி. அதன் மூலம் மட்டும்தான் வைரஸை நாங்கள் பார்க்க முடியும். இந்த வைரஸ் ஒரு முழு ஒட்டுண்ணியாக செயற்படுகிறது. ஒரு உயிரங்கியிலே சென்றுதான் இனப்பெருக்கத்தை நடாத்தும். தன்னுடைய டிஎன்ஏ அந்த கலங்களின் வெளியேற்றி அது பல்கி பெருகி அதன் மூலம் இனப்பெருக்கத்தை நடாத்துகிறது. மற்றும்படி இந்த வைரஸ் எந்த ஒரு கலத்தின் உயிரங்கின் சிறப்பியல்களையும் காட்டுவதில்லை. மேலும் இந்த வைரஸ் ஆனது நுண்ணீர் கொல்லிகளுக்கு கட்டுப்படாது. நுண்ணீர் கொல்லிகளால் வைரஸை அழிக்க முடியாது. அதனால்தான் வைரஸால் ஏற்படுற எந்த நோய்க்கும் மருந்தில்லை என்று சொல்லுகிறோம். டெங்கு வைரஸால் ஏற்படக்கூடிய பாருங்கள், டெங்கா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கொரோனாவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இப்படியான நோய்கள் வருகின்ற போது நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்கிறோம்ன்ற ஒரே ஒரு வழி எங்களுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி. ஒருவருக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா என்றால் அவர் இந்த வைரஸில் இருந்து தப்பி விடுவார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர் இறப்பு. உதாரணமாக டெங்கு நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேருக்கு டெங்கு வருகிறது, ஒரு சிலர் இறந்து போகிறார்கள், பல பேர் தப்பி விடுகிறார். காரணம் அவர்களில் உள்ள அந்த இம்யூனிட்டி, அதாவது நெற்பீடனம், இதுதான் அவரை பாதுகாக்கிறோம். ஆகவேதான் இப்படியான வைரஸ் நோய்களுக்கு நாங்கள் எங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதன் மூலம் மட்டும்தான் நாங்கள் இருந்து அதை விட அந்த வைரஸ் நோய் வராமல் பாதுகாப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிமுறை.
அதுக்காகத்தான் இப்போது உங்களுக்கு தெரியும் கை கழுவுதல், முகத்துக்கு கவசம் போடுதல் எல்லாம் நாங்கள் ஒரு முற்காப்பு நடவடிக்கை. ஆனால் வந்தால் தப்பக்கூடியது அவர் இயல்பாகவே இம்யூனிட்டி சிறந்த நிற்பீடன் உள்ளவராக இருந்தால் தப்ப முடியும், இல்லாவிட்டால் தப்ப முடியும். ஆகவே வராமல் பாதுகாப்பது தான் சிறந்தது. எனவே வைரஸினுடைய கட்டமைப்பு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தான் இதிலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள். ஆகவே இந்த கலத்தினுடைய அங்கிகளினுடைய சிறப்பியல்பு என்ற இந்த பகுதியிலே நாங்கள் முக்கியமாக 8 சிறப்பியல்களை பற்றி பார்த்தோம். அடிப்படை விடயங்களையும் இங்கே அவதானித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே இது தனியாக ஒரு வினாவுக்குரிய பாடம் அல்ல, ஏனைய வினாக்களில் ஒரு பகுதியாக வரக்கூடிய விடயங்கள் இந்த அலகிலே காணப்படுகிறது. ஆனால் அடிப்படை விடயங்கள் இவற்றை நீங்கள் சிறப்பாக தெளிவாக அறிந்து வைத்திருத்தல் மிகவும் அவசியம். நன்றி, வணக்கம்.